கொடுத்த அருள் இது. தஞ்சை பெரிய கோயில் 216 அடி உயரம் வச்சு ராஜராஜ சோழன் கட்டினாரு. இப்ப நாம ஒரு சின்னதா ஒரு 15 அடியா ஒரு 21 அடி தான் வச்சு கட்டலாம், இப்பவே கட்டலாம். இது ஒரு உலக அதிசயமா இருக்கட்டும் நாங்க கடந்த இறைவன் கொடுத்த பாக்கியத்துல கட்டிட்டு இருக்கோம். நிச்சயமா எவ்வளவு பேர் பிறக்கிறோம் இருக்கிறோம் போறோம் அதெல்லாம் இல்ல. கோயில் கட்டுறதுல ஸ்ரீசக்கரம் வந்து வடிவமைச்சு கருவறையில வச்சு அங்க சாமி வச்சு எல்லாமே கும்பிடுவாங்க, பண்ணுவாங்க, பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஆனா துளியும் தவறு வாரது வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தாலும் நாங்க அதுக்கு வேணா மக்கள் எப்படி வேணாலும் பேசலாம். பிரபஞ்சன்றது ஒண்ணு வந்து என்ன சொத்து பத்து சம்பாரிச்சு வீடு வாசல் செஞ்சு வச்சாலையும் நம்ம தலைமுறை நம்ம மக்கள் நம்ம பேரம தலைமுறை அழிஞ்சு போயிடும். ஆனா அந்த ஒரு கோயில்ன்ற ஒரு ஆன்மீகன்றது வந்து யுக யுகமா கடந்து போகும். நம்ம பேர் சொல்லுவோம். இந்த பேருக்காக தான் பூஜை எல்லாம் முடிஞ்சதுங்களா? அது முடிஞ்சது. கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. ஆக்சுவலா இங்க வந்து பார்த்தா 2:37 ஆகுது. ஆமாங்க சாமி. இவ்வளோ நாங்கள் பூஜை எல்லாம் பார்த்தோம். சரிங்க சார். ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டியாக இருந்தது. இப்போ இந்த பூஜைகள்லாம் இவ்வளோ தூரம் பண்ணுறீங்கல்ல, உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் அதெல்லாம் இல்லைங்களா? இல்லை சாமி, அது டயர்ட்னஸ் வராது. ஏன்னு கேட்டால் நாங்கள் நேற்று மதியம் சாப்பிடுது, இப்போ நாளைக்கு மதியம் தான் சாப்பிடுவேன். காரணம் என்னன்னா அந்த இடத்துல பூஜையில் வந்து அந்த மந்திரங்கள் உச்சரிக்கிறீங்களா இல்லையா, அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது லாஸ்ட் ஃபைனல் எண்டில் வந்து அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது நம்ம உச்சரிக்கிற மந்திரங்கள் எல்லாமே அந்த நீர் தண்ணி உள்ள இருக்கும். கீழே வந்து பாத்திரம் இருக்கும், பாத்திரம் தண்ணி வச்சிருப்பேன். அது வந்து கிழக்கு முகம் தண்ணி எடுத்து வச்சிருப்பேன். அது 7 நதி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. காசி தீர்த்தத்துல இருக்கும். அந்த தீர்த்தத்தை நம்ம வந்து மந்திரம் உச்சரிக்கிறோம் இல்லையா, அந்த மந்திரம் உச்சரிக்கிற மந்திரம் கூட அந்த தண்ணிக்குள்ள தான் போய் சேரும். அந்த தண்ணி தான் எங்களுக்கு உணவு, அதான் எனர்ஜி. காரணம் என்னன்னா மந்திரம் உச்சரிச்சு பிற்பாடு ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த தண்ணி நாங்க அறிஞ்சிடுவோங்க. அறிஞ்ச பின்னாடி எங்களுக்கு திரும்ப நாளைக்கு இவ்வளவு நேரம் வரலையும் அந்த எனர்ஜி இருக்கும். சாப்பாடு நேற்று மதியம் சாப்பிட்டு தான் திரும்ப நாளைக்கு மதியம் ரொம்ப கஷ்டத்துல இருந்த மீன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா சாமி. அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இவ்வளவு தூரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விஷயங்கள் பண்ணி ஜனங்களுக்கு பண்ணும்போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா சாமி. இப்ப நீங்க அதனால பிரதிபலிப்பை அதை எதிர்பார்க்கறீங்களா? இல்ல சாமி, பிரதிபலம்ன்றது ஒண்ணு நான் எதிர்பார்க்கறது கிடையாது. நம்ம அந்த உலகத்துல பிறந்துட்டுங்க, ஏதாவது அந்த உலகத்தை நம்ம விட்டுட்டு போகணும், ஒரு நன்மை செஞ்சுட்டு போகணும். இந்த காலகட்டத்துல வந்து என்ன சொத்து பத்து சம்பாரிச்சு வீடு வாசல் செஞ்சு வச்சாலையும் நம்ம தலைமுறை நம்ம மக்கள் நம்ம பேரம தலைமுறை அழிஞ்சு போயிடும். ஆனா அந்த ஒரு கோயில்ன்ற ஒரு ஆன்மீகன்றது வந்து யுக யுகமா கடந்து போகும். நம்ம பேர் சொல்லுவோம். இந்த பேருக்காக தான் சாமி செய்யறேன். நான் தவிர நான் குடும்பத்தை வாழ வைக்கணும், நான் நல்லா வாழணும், கார் பங்களா வாங்கி நல்லா இருக்குன்றதுக்காக கிடையாது. வர நோயற்ற மக்கள் நம்மளுக்கு தேடி வராங்கன்னா, அந்த இறைவன் நாடி வராங்கன்னா, அந்த இறைவன் நாமத்தை உச்சரிக்கும் போது எல்லாம் நோயை விட்டு விளங்கணும். அதுதான் அவர்கிட்ட நான் வாங்கின ஆசீர்வாதம். சரி சாமி, இப்போ கோயிலுக்கு பாத்தீங்கன்னா நாங்க முன்ன பாக்குறது இப்ப பாக்குறது நிறைய கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே போயிருக்கு கோயில். கண்டிப்பா சாமி. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. இப்ப அடுத்து வந்து நம்ம வந்து இப்ப இந்த பூஜைகள்லாம் இந்த ஸ்ரீசக்கரம் சொல்றீங்க இல்லையா? ஆமா சாமி. இந்த ஸ்ரீசக்கரம் மேல பதிச்சாச்சுங்களா சாமி? மேல போய் பார்த்தோம் நாங்க இல்லைங்களா? ஆமா சாமி. ஸ்ரீசக்கரம் மேல வச்சாச்சுங்களா? இல்ல ஸ்ரீசக்கரம் வடிவமைச்சிட்டேங்க. எல்லா சிற்பிகளும் கொண்டு வந்து பெங்களூரு, கர்நாடகா, அப்புறமா சென்னை, திருவண்ணாமலை, இந்த கோயில்பட்டி எல்லா சிற்பிகளும் வந்து கொண்டு வந்தேன். இந்த கோயில் எங்களால் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சமயம் இதுவரை நாங்க கோயில் இந்த மாதிரி கோயில் நான் கட்டல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு வச்சனம் தான், எப்படி நம்ம கோயிலை கட்டி முடிப்போம்ன்ற ஒரு கேள்விதான் எனக்குள்ள இருந்தது. அதனால வந்து அப்ப இருக்கும்போது என் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அவர் வந்து எனக்கு சில விஷயங்களை உரையாடுவாருன்னா கனவுல வந்து சொல்லுவார். எல்லாம் சொல்ற மாட்டாரு. கனவுல வெடிகாலம் 4 மணி 4:30 4:05 அந்த டைம்ல வந்து நான் கேட்கற கேள்வி பதில் சொல்லுவாரு. அவர் தான் ஒரு சின்ன தவறுகள் இருந்தாலும் என்னை திருத்தி கொண்டு போய் அந்த கோயிலை சிகரத்தை கொண்டு போய் வச்சிருக்காரு. இது வரலையும் உலகத்துல கோயில் கட்டியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. எவ்வளவு கோடி கணக்கில் பணம் போட்டு கோயில் கட்டியிருக்காங்க, எவ்வளவு மகான்கள் இருக்காங்க, ஞானிகள் இருக்காங்க, சித்தர்கள் இருக்காங்க. ஆனா இது வரலையும் ஸ்ரீசக்கரத்தால் யாரும் கோயில் அமைக்கப்படல. ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணி கருவறையில வச்சு அது சாமி அதை இறைவன் அது மேல உட்கார வச்சு பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டு இருக்காங்க. ஆனா மொத்த கோயிலோட வடிவமே ஸ்ரீசக்கரத்துல இதுவரை யாரும் அமைக்கப்படல சாமி. இதுதான் சாமி ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சாமி இப்ப வரவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறீங்க. ஆமா சாமி, நான் பார்த்தேன். கண்டிப்பா சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா சாமி. அதாவது இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு அமைதியா இருக்கு சாமி. நீங்க எப்படின்னா எல்லாத்தையும் மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நாங்க அங்க வந்துட்டு அங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா. இப்ப வந்து இங்க வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அமைதியா இருக்கு. மக்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது வந்து இவ்வளவு தூரம் வந்து சென்னையில பெங்களூர்ல இருந்து அங்கிருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. கண்டிப்பா சாமி. அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியா பண்ணி தரீங்க. வேற இந்த கோயில் பத்தி வேற ஏதாவது சொல்லுங்க சார். கோயிலை பத்தின்றதுக்காக கிடையாது. இப்போ அதேதான் நான் என்ன நினைக்கிறேன், இதான் மக்களுக்கு வந்து நம்ம நாடி வர பக்தர்களுக்கு அந்த இறைவனுடைய நாமத்தை உச்சரிக்கணும், நோயிட்டு விளங்கணும், அந்த இறைவனுடைய பேரும் புகழும் இந்த இடத்துல வளரணும்னு தான் நான் நினைக்கிறேன். தவிர நான் வளரணும்னு நினைக்கல, அந்த இறைவனுடைய பேரும் புகழும் வளரணும். இதுக்காக தான் நாங்க வந்து இந்த சிறப்பை செஞ்சுட்டு இருக்கிறோங்க.
வர பக்தர்களை வந்து சில காணி கொடுப்பாங்க. அதை வச்சு மக்களுக்கு அன்னதானம் செய்யறங்க, சாப்பிட்டு நிம்மதியா அந்த இறைவனை வணங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போட்டோம். இவ்வளவு தவிர நாங்க இறைவனுக்காக எங்களுக்கு நாங்க இறைவனுடைய தான் எதுவும் கேட்க போறது எனக்கு தேவையும் இல்லை. எப்படி சாமி இந்த கோயில் இப்படி கட்டணும்னு உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி இடத்துல இப்ப கோயில் கட்டணும் எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து கோயில் கட்டிருக்கீங்க அப்படின்னும் போது வந்து அதை சொல்லுங்க. இந்த கோயில் என்ன நான் வந்து ஒரு வீட்டுக்குள்ளதான் வச்சு வழிபட்டுருந்தேன். ஏன்னா சித்தர்கள்னாலே எனக்கு தெரியாத அது முன்ன ஒரு படத்தை வச்சு வழிபட்டிருந்தேன். அப்புறமா இந்த இறைவனை அகத்தியா மாமுனிவரை வந்து சிலையை வடிவமைச்சேன். வடிவமைக்கும் போது வீட்டுக்குள்ள இருக்க முடியாதப்பா, எனக்கு வேற இடம் எனக்கு வேணும்னு சொல்லி போகுது. நான் சரி நீ ஏதோ ஒரு இடம் காமியா இறைவா, அந்த இடத்துல உனக்கு ஒரு கோயிலை கட்டி நான் முடிக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அவர் எல்லா இடத்துலையும் பார்த்தா முடியல, இந்த இடத்துல வந்து காமிச்சாரு. அதே மாதிரி கீழே இடத்துல குகை இருக்கு. முன்கால யாரும் வாழ்ந்துருக்காங்க. நீங்க அது சொன்னீங்க, நம்ம அது ஒரு நாளைக்கு போய் பார்க்கலாம்னு சொன்னோம். ஆமா சாமி, இப்ப நைட் ஆயிடுச்சு, போய் பார்க்கலாம். இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா பார்க்கலாம். முன்ன ஜென்மத்திலவே முன்ன பிரிவில் நம்ம தெரியாது. உள்ள குகை இருக்கு, அந்த குகையில் வாழ்ந்திருக்காங்க, சித்தர்கள் தான் வாழ்ந்திருக்காங்க. அதனால அந்த இறைவன் இங்க வந்து நான் குடிக்கணும்னு நினைச்சிருக்கலாம். அதனால என்னை கூட்டி வந்து இங்க செய்யப்பான்னு சொல்லியிருந்தேன், செஞ்சிட்டு இருக்கேன் சாமி. ஆல்ரெடி இங்க வந்து ஏற்கனவே முன்ன வந்து சித்தர்கள் யாரும் இருந்திருக்கலாம் உள்ள, ஏன்னா குகையில் இருக்கு, அதனால வந்து இருந்திருக்கலாம். நாங்க ஆமா சார், அதனாலதான் இங்க அந்த அமைப்பு இங்க இருந்திருக்கு. அதனாலதான் உங்களை இழுத்துட்டு வந்திருக்கு. கண்டிப்பா சாமி, கண்டிப்பா சாமி. நாங்க வேற எதுவும் எதிர்பார்க்கறது இல்ல. இந்த ஜென்மம் ஒரு மாநில பிரிவு எடுக்கிறது வந்து 7 ஜென்மம் கடந்து போகணும். அப்பதான் ஒரு பிரிவா வந்து நம்ம மாநில பிரிவு எடுக்க முடியும். இந்த பிரிவுல நம்ம ஒரு சிறப்பை செய்யறோங்கன்னா அந்த இறைவனுக்காக செய்யணுன்ற ஒரு கட்டளை தான் தவிர நம்ம ஒன்று இறந்துட்டா நம்ம மீண்டும் நம்ம பிறக்க போறதில்ல. இதான் நம்ம ஒரு பிறகு ஒரு அடையாளமா அந்த இறைவனை வழிபட்டுட்டு ஒரு நிலை நிறுத்திட்டு போலாம். இந்த பேரை போல உயர்ந்து நிக்கிட்டோம் வந்து மலையில. எனக்கும் என்னன்னா, இப்ப நம்ம ஒரு கோயில் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா சாமி, அந்த கோயில்ல யாராவது ஒருத்தர் கட்டியிருப்பாங்க இல்லையா? நிச்சயமா சாமி. இப்ப நம்ம அந்த கோயிலுக்கு போகும்போது இவ்வளவு பிரமிச்சு பாக்குறோம், சரி எப்படா இந்த மலையில வந்து இப்படி கட்டினாங்க. அது மட்டும் இல்லாத இன்னைக்கு சாமி தஞ்சை பெரிய கோயில் கட்டிருக்கேன், ராஜராஜ சோழன் கட்டுறது கோயில் இல்லைங்களா? இதுவரையும் எல்லாம் உலக மக்களே வந்து அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. எப்படி கட்டினாரு, அந்த நிலம் எப்படி கீழே உள்ளல அப்படின்னு. அவர் சோழமன்னன் ஒரு மனிதன் தானே இல்லையா? அவருக்குள்ள ஒரு ஞானம் இருக்கும். ஞானம் இல்லாத வந்து அதை கட்ட முடியாது. அதே மாதிரி அவர் அவ்வளவு பெரிய கோயில் கட்டினா நம்ம இவ்வளவு பெருசாவது கட்டலாம். இது ஒரு அதிசயமா கட்டலாம் அப்படின்னு எங்களுடைய அந்த இறைவன் கொடுத்த அருள் இது. தஞ்சை பெரிய கோயில் 216 அடி உயரம் வச்சு அந்த ராஜராஜ சோழன் கட்டினாரு. இப்ப நாம ஒரு சின்னதா ஒரு 15 அடியா ஒரு 21 அடியா வச்சு கட்டலாம், கட்டலாம். ஒரு உலக அதிசயமா இருக்கட்டும் நாங்க அந்த இறைவன் கொடுத்த பாக்கியத்துல கட்டிட்டு இருக்கோம். கண்டிப்பா சாமி. அது நினைக்கும் போதுதான் எனக்கு என்னன்னா, அந்த கோயில் கட்டுற பாக்கியம் எல்லாருக்குமே கிடைக்காது. நிச்சயமா எவ்வளவு பேர் பிறக்கிறோம், இருக்கிறோம், போறோம், அதெல்லாம் இல்ல. கோயில் கட்டுறது வந்து கடவுள் வந்து எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கொடுக்குது. உங்களுக்கு அது கொடுத்துருக்குன்றது இது வந்து பாத்தீங்கன்னா காலத்துக்கும் தாண்டி உங்களுக்கு தலைமுறை தாண்டி ஒரு பயணமா போகும். ஆமா சாமி. யாரு கட்டினதுன்னா ஒரு 10வது தலைமுறையில ஒருத்தர் கட்டினாரு, ஒருத்தர் இங்க இருந்தாரு, அவர் வந்து இந்த இடத்துல இப்ப நீங்க சொல்றீங்களே அந்த இடத்துல குகையில வாழ்ந்துருந்தாங்க ஒருத்தர். கண்டிப்பா கண்டிப்பா. சோ அதனால எங்களுக்கு இழுத்துட்டு வந்து நாங்க செஞ்சிருந்தோம் அந்த மாதிரி. அப்படின்னா சாமி, இப்ப ராஜராஜ சோழன் வந்து நாட்களை வச்சு கோயில் கட்டிருக்கலாம், கட்டியிருப்பாரு, இல்ல கட்டியிருக்கலாம், நம்ம இது பார்த்தது இல்லை. ஆனா இந்த கோயிலுக்கு பட்டது எந்த சிற்பியாலும் கட்டக்கூடிய படல இது. நான் இந்த கோயில் நான் தான் இன்ஜினியர், நான் தான் பிளானு மேப். எனக்கு குருநாதர் அகத்தியம்மன் சொல்லுவாரு, நான் செய்வேன். ஆனா இது மக்கள் வந்து என்ன இதெல்லாம் போய் சொல்லுவாரா, பிடிக்குவாரா அப்படின்ற சித்தர் கூட நேச்சுரலா பேசலாம் சாமி. இன்னைக்கு இறைவன் கூட பேச முடியாது, சித்தர்களோட பேசலாம். ஏன்னா அவங்களுடைய அருள் பெற்றால் நிச்சயமா சித்தர்களோட நம்ம பேசலாம். என்னை வந்து வழிநடத்துல அந்த என் குருநாதர் அகத்திய மாமுனித்தான் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த கோயிலை கட்ட வச்சாரு, நான் கட்டிட்டு இருக்கேன். நான் தான் இந்த கோயில் இன்ஜினியர், நான் தான். சிறி சக்கரம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. அவரா வந்து எனக்கு உணர்த்தி இந்த சிறி சக்கரமா அந்த உலகத்துல முதல் முறையாக கோயில் சின்ன வடிவம் தான், சின்ன சைஸ் தான். என்னோட சக்திக்கு அவ்வளவு செய்ய முடியும். சின்ன வடிவம் தான் இருந்தாலும் உலக அதிசயமா இருக்குது. காரணங்கள் என்னன்னா, இது வரல யாருமே சிறி சக்கரத்தால கோயில் கட்டப்படல. சாமி என்ன சொல்றாருனாக்க, இது வரைக்கும் ஸ்ரீசக்கரத்தை யாரும் கோயில் கட்டல. ஸ்ரீசக்கரம் வந்து வடிவமைச்சு கருவறையில வச்சு அங்க சாமி வச்சு எல்லாமே கும்பிடுவாங்க, பிரதிஷ்டம் பண்ணுவாங்க. ஆனா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீசக்கரமே ஒரு கோயில அமைச்சிருக்கேன்னு அது சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு எந்த இன்ஜினியர் எல்லாம் கிடையாது. முழுக்க எனக்கு அந்த அகத்தீஸ்வரர் வந்து கனவுல சொல்றதை வச்சு நான் வந்து வடிவமைச்சிருக்கிறேன். தப்போ ரைட்டோ அவர் சொல்ற வழிபாடுல பண்றேன்னு சொல்லியிருக்கேன். ஆமா சாமி. இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, எவ்வளவு ஞானிகள், சித்தர்கள், ஞானிகள் உலகத்துல எத்தனை மக்கள், கோடி மக்கள் இருக்காங்க, எல்லாம் வந்து ஆன்மீகத்துல இருக்காங்க. வந்து நான் வேணும் அந்த கோயிலோட சிறி சக்கரத்தை பார்க்கட்டும், வேணும்னாலும் பார்க்கட்டும். நான் செஞ்சிருக்கேன், அந்த இறைவன் கொடுத்து இதால செஞ்சிருக்கேன். தவறு யாரும் சொன்னா நான் ஏத்துக்கிறேன். ஒரு விஷயம் தவறு செஞ்சிருக்கீங்க சுவாமி நீங்க. ஏன்னா உலகத்துல மரத்து மரம், பெரிய மரம், ஞானிகள் இருக்காங்க, சித்தர்கள் இருக்காங்க, பக்தர்கள் இருக்காங்க, எவ்வளவு இருக்கு. நான் மட்டும் பெருசு சொல்ல வரல. கட்டுறது கையளவு, கல்லது உலக அளவு இருக்கு. நான் செஞ்சு தவறா மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வேணா தவறு இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் முனிவரா என் குருநாதராக முனிவர் சொன்னதா சொல்றாரு, நான் செய்யறேன். ஒரு துளியும் தவறு வரது வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தாலும் நாங்க அதுக்கு வேணா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோம். தவறு ஏதாவது இருந்தாலும்
கேட்டுக்கிறேன் ஆமா சாமி. கண்டிப்பா கட்டுக்கிறேன். சாமி. ரொம்ப இது நான்ன்றதை விட நாமன்றதான் உலகம் கண்டிப்பா சிறந்தது. கண்டிப்பா சாமி. நான்ன்றதை விட நாமன்றதை உலக சிறந்தது. ம். இப்ப எனக்கு அந்த இறைவனுக்கு அருள் கொடுத்தான்னு சொல்லி நான் சொல்ல வரல. ம். நாமன்றது எல்லாத்துக்கும் பொருந்தும். எல்லாம் நன்மைதான் சாமி. சரி சாமி. இப்ப சொல்லுங்க இந்த சாமி. கோயில் வந்துட்டு இப்ப எப்போ ஒரு எப்போ முடியும் அப்படின்ற மாதிரி இதாவது சாமி இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாமா? வர கார்த்திகை மாசம் வச்சலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ம். சில சிறப்பா நடந்துட்டு தான் இருக்கு. ம். கால சூழ்நிலை எப்படி இருக்க பார்க்கலாம். ஏன் பக்தர்களு ம். ஏதாவது இறைவனுக்கு ஏதாவது காணிக்கை கொடுத்தால் ம். கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாம். ம். அதுக்கு மேல கொஞ்சம் லேட் ஆகும். ம். பார்க்கலாம், அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்ப பக்தர்கள் வந்து நீங்க வந்து ஏதாவது காணிக்கை எதிர்பார்க்கறீங்க, அது கொடுத்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமா வழிபட்டு சீக்கிரமா முடிக்கலாம். இல்ல கொஞ்சம் லேட் ஆகும் சாமி. சரி சார். இப்ப அந்த மாதிரி இப்ப பக்தர்கள் யாராச்சும் வந்து நிச்சயமா நான் ஒரு காணிக்கையா நான் தரேன்னு சொல்றேன்னு நிச்சயமா. வச்சுக்கோங்க. நிச்சயமா சாமி. இப்ப அப்ப அந்த கோயில்ல நீங்க கும்பாபிஷேகம் பண்ணீங்க, அவங்களுக்கு என்ன செய்வீங்க? அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது. ஏன்னா கடவுள் செய்யறாங்க, ஒரு பேரு புகழ், அவ்வளவுதான். இறைவன் ஆசீர்வதிப்பார், அவ்வளவுதான். ஓகே சாமி. அந்த பிரசாதம் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பப்படுமா? அது கொடுப்போம். அதெல்லாம் வெளியூர்ல இருந்து நம்மளுக்கு ஆமா, வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா. இப்ப வெளியூர்ல இருந்து வர முடியாது, என்னால காணிக்கை மட்டும் நான் கொடுத்துறாங்க நம்மளுக்கு. கண்டிப்பா சாமி. இப்ப அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க அந்த என்ன பிரசாதம் தான் சாமி இந்த இறைவனுடைய பிரசாதம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு அனுப்பிச்சிடுங்க, கொரியர் மூலியமா நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. சரிங்க சாமி. ஏன் கேட்டா இது வந்து அது உண்மைதானே. அந்த இறைவனுக்காக ஒரு காணிக்கை அவங்களுக்கு ஒரு அந்த இறைவன் அருள் பெறணும் இல்லையா, அதை கொடுக்கணும் சாமி. சாமி என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த கோயிலுக்கு ஏதாவது நன்கொடை ஏதாவது கொடுத்தீங்கன்னா, அப்போ வந்து நம்ம கும்பாபிஷேகம் அன்னைக்கு பண்ற அந்த பிரசாதம் வந்து உங்க வீட்டுக்கு வந்து நாங்க வந்து கொரியர் மூலியமா அமுச்சு விடுறோம். உங்களால வர முடியலன்னா கொரியர் மூலியமா அமுச்சு விடுறோம்னு சொல்றாரு. கரெக்டா சாமி? நிச்சயமா சாமி, உண்மைதான். அதுக்கப்புறம் சாமி இப்போ இந்த கோயிலோட உள்ள வந்து என்ன கருவறையில என்ன அகத்தீஸ்வரர் வைக்க போறீங்க? ஆமா சாமி, அகத்திய மாமுனிவர் உள்ள கருவறையில வைக்க போறேன். சுத்துல வந்து 18 சித்தர்கள், சித்த புருஷர்கள்ல அகத்திய மாமுனிவர் வந்து உள்ள கருவறைக்குள்ள போவாரு. மீதி சித்தர்கள் எல்லாம் சுத்திலும் வருவாங்க. 18 சித்தர்களும் அமைக்கப்படுது சாமி. 18 சித்தர்களும் இங்க வர. ஆமா சாமி, 18 சித்தர்களும் அமைக்கப்படுறது சாமி. அதுல வந்து அகத்தீஸ்வரர் வந்து உள்ள கருவறையில இருப்பார், சென்ட்ரல் இருப்பார், ஸ்ரீ சக்கரத்துல உட்காருவார். சரி சரிங்க சாமி, சரிங்க. ஏன்னா சித்தர்கள்லாம் சித்தர் குருமுனியா அகத்திய மாமுனி அவர் எல்லாரும் தலைமையானது. அவருக்கும் ஒரு தகுதி, ஒரு மறுவதி ஒன்று இருக்கு. அதே ஸ்தானத்துல தான் நிறுத்தணும் இல்லையா. எல்லா முனிவர்களுக்கும் அவர் தானே தலைமையான. இன்னொரு சின்ன டவுட் கேளுங்க சாமி. இப்ப 18 சித்தர்கள் இருக்காங்க. ஆமா சாமி. அது எல்லாருக்குமே அந்த சித்தர்களோட வழிபாடு இது எப்படி நான் சொல்றதுன்னா, ஒரு சித்தருக்கு ஒருத்தருக்கு வழிபாடு இருக்குமா, இல்ல எல்லாருமே கும்புற மாதிரி இருக்குமா? இல்ல நான் எப்படி கேக்குறேன்னா, கேளுங்க. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, உனக்கு இந்த சித்தர் கரெக்டா இருக்கும், இவரை நீங்க கும்பிட்டா கரெக்டா இருக்கும், இவரை நீங்க கும்பிட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்றத வழிபட்டா இருக்கு. அந்தந்த இதுக்கு ஏத்த மாதிரி இருக்குன்றாங்க. இல்ல சாமி, அதெல்லாம் வந்து சாமி மக்கள் எப்படி வேணாலும் பேசலாம். பிரபஞ்சன்றது ஒண்ணு, 5 புலன்கள்ன்றது ஒண்ணு. இப்ப 5 புலன் பூமியாக நீர், நெருப்பு, காட்டு 5 புலன்கள் இருக்கு. இந்த 5 புலன்களும் எல்லா உயிர் ஜீவ 88,000 கோடி ஜீவ ஜாதி ஜந்துக்களுக்கும் சுவாசம் பண்ணு, சாப்பிடு, தூங்குது. இது இந்த 5 பஞ்சபூதமும் எப்படி இயங்குதோ அது மாதிரி இறைவனது எல்லாம் சமதான். இது என்னது, இது உணர்ந்து பிரிக்க, இந்த ராசிக்கு நட்சத்திரத்துக்கு அதெல்லாம் நம்ம எவ்வளவு வேணும் பேசலாம். ஆனா இயற்கைன்றது ஒண்ணு இருக்கு, இறைவன்றது ஒண்ணு, எல்லாம் சமதான். எல்லா உயிர்களுக்கும் ஒரே தன். இப்ப ஒரு பசு இருக்கு. பசு என்ன பண்ணுது, தன் கண்குட்டி ஒண்ணு போடும் போது அது என்ன, தன் குழந்தைய தன் பசு பாசான் நம்ம குழந்தைய நம்ம எல்லாமே உலகத்துல அந்த மாதிரிதான் நினைக்குமே தவிர இது எனக்கு இது எனக்கு இதெல்லாம் எதுவுமே இயற்கை வேறுபாடு இல்ல சாமி. இறைன்றது எல்லாம் ஒண்ணு, இறை நம்பிக்கைன்றது ஒண்ணு. அந்த மாதிரி அது போல இருக்கும்போது நாம எப்படி சாமி நம்ம வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு ராசிக்கு பலனுக்கு ஒரு சித்திரை நம்ம வைக்க முடியும்னா, அப்ப உலகத்துக்கு எத்தனை 12 ராசி இருக்குது. 12 சித்திரை தானே இருக்கணும். அது எப்படி 18 சித்திரை வந்தாங்க? பல கோடி சித்திரங்கள் இருக்காங்க. ஒரு இருக்கட்டும். இல்ல சில பேர் அது மாதிரி சொல்றாங்க, அதுக்கு நான் தெரியல, விளக்கம் கேட்கறேன். ஆமா சாமி, இதுதான் உண்மை. இறைவன் எல்லா தன் குழந்தை உலகத்துக்கு ஒரு ஒளி, சூரியன், சந்திரன், பூமி, ஆகாயம், நீர், நெருப்பு. இந்த ஒளியில் எல்லா பஞ்சபூதங்களும் எல்லா 88,000 கோடி ஜீவராசிகள் மாதிரி படுதல் அதுல தான் இயங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இறைவன் மட்டும் எப்படி சாமி நான் பிரிச்சு சொல்ல முடியும்? கண்டிப்பா சாமி. அதுக்கப்புறம் இப்ப கோயில்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு சாமி. இங்க வந்து எப்படி நான் சொல்றதுன்னா, ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலை, ரொம்ப அமைதி, மனசுக்கு அமைதி. நான் நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து அமைதி இருக்கு அப்படின்றாங்க. எனக்கும் நல்லா நானும் உணர்ந்திருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன் சாமின்னா, சித்தர்கள் வழிபாடு உடனே தீர்ப்பு கொடுப்பாங்க. ஆனா முழுமையா நம்பணும். சித்தர்கள் எல்லாமே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சித்தர்கள் உண்மையா நம்பினால் உடனே அந்த நிமிஷமே பலன் கொடுப்பாங்க. ஆனா இறைவனாகப்பட்டவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அவனுக்கு நிறைய டைம் வேணும்னா கூட அவங்க கொடுக்கறது ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா அவங்க தொலைவில் இருக்காங்க. காரணம் இதுதான். நம்ம பக்கத்துல ஒரு திடீர்னு சமயம் ஒரு விபத்து நடக்குதுன்னு வச்சியா, பக்கத்துக்கு தான் நம்மள தூக்கி எடுத்து தண்ணி கொடுப்பான். அது தொலைவுக்காரவன் எல்லாம் முடிஞ்சு பண்ணி தான் வருவான், ஹாஸ்பிட்டல் வந்து நிற்பான் இல்லையா. அந்த மாதிரி இறைவனாகப்பட்டது அது. சித்தர்கள் பண்ணி நம்ம கூடயே துணை இருப்பாங்க. எப்பவுமே முடிவை நம்பிட்டு உடனே அப்படியே பலன் கொடுப்பாங்க. சித்தர்கள் வழிபாடு நம்மளுக்கு நம்ம கும்பிடுமோ நம்ம கூடவே இருப்பாங்க. நிச்சயமா நம்ம கவசமா காத்துக்க, என்ன பிரச்சனை உடனே முடிச்சு கொடுப்பாங்க சாமி. அதான் சித்தர் வழிபாடு. ஏன்னா அவங்க வந்து ஏன்னு கேட்டா மானிட பிரிவுல பிறந்து மனிதா பிறந்து குண்டலை சித்தி எழுதி அஷ்டம சித்தி கடந்து பஞ்சபூத்தோட கலந்து
ம். எல்லாம் உலகம் எல்லாமே கண்டறிஞ்சு மருத்துவம், மாந்திரீகம், தாந்திரிகம் எல்லாத்தையும் கண்டறிஞ்சு மக்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரிங்க சாமி. இப்ப நம்ம கோயில்ல வந்துட்டு வேற ஏதாவது எப்படி நான் சொல்றது, உடம்பு சரியில்லாதவங்க அந்த மாதிரி மூலிகை மருந்து ஏதாவது தரீங்களா, இல்ல சித்த மருந்து அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பண்ணி? சித்த மருத்துவம் இதுவரை நான் செய்யற சாமி. 108 மூலிகையால வந்து நான் ஓமம் போடுவேன், ஸ்ரீ ஓமம் போடுவேன். அப்ப இந்த கந்திஷ்டி ஓமல், பில்லி, சூனி, ஏவலுன்னு சொல்லி இருக்கு இல்லையா, அந்த ஓமத்தில் கலந்த அங்கேயே வந்து அந்த ஓமத்திலேயே அந்த நிவர்த்தி ஆகிடும் இந்த மூலிகை. சில பேர் மூலிகை வந்து இந்த நாட்டு மருந்து கடையில் போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க 108 மூலிகை. நாம அப்படி இல்லை சாமி. இந்த மார்கழி மாசம் ஆகுனா மாசம் ஒரு நாள், மாசம் வருஷத்துல ஒரு மாசம், அந்த மாசத்துல எல்லாம் மூலிகை நாங்க எடுத்துருவோம், காப்பு கட்டி எடுத்துருவோம். எல்லாம் வச்சிருக்குங்க, எல்லாம் கோயில தான் இருக்கு. அந்த மூலிகைகளை வச்சு நம்ம ஓமம் போடுவோங்க. அப்ப ஓடும் போது எல்லா துஷ்டத்துக்கும் நம்ம விட்டு விளங்கிடும். இப்போ நான் இன்னொன்னு பாத்துங்க சாமி, இந்த சாம்பிராணி போட்டீங்கல்ல, ஆமா சாமி, அது ரொம்ப அருமையா நல்ல ஸ்மெல்லோட, ஆமா சாமி, ஒரு மாதிரி நல்லா இருந்தது. என்ன சாமி? சாமி சாம்பிராணின்றது வந்து மரத்துல, அதெல்லாம் சாம்பிராணி இது தூபத்து மரம் சொல்லி நம்ம வில்லேஜ் காட்டுங்கள்ல இருக்கு. அந்த மரத்துல வந்து இயற்கை அது. இப்ப கடைகளை வந்து செயற்கை இது, கெமிக்கலாக ஸ்மெல் வரும். அது இது நம்ம மரத்திலேயே வந்து மரத்திலேயே கோந்து வரும், பிசுன்னு வரும். அந்த பிசுன்னு தான் கொண்டு வந்து நம்ம தூபம் பயன்படுத்துறாங்க. ஏன்னா நான் இது கேட்கிறேன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஊருக்கு வந்தேன். கண்டிப்பா சாமி. நான் வரும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். கண்டிப்பா சாமி. அப்ப வந்து என்ன சொன்ன கொடுத்தாங்கனாக்க, இது சாம்பிராணி மரம் இதுன்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. கண்டிப்பா. அதை பத்தி எனக்கு தெரியல. நான் வீட்டுல எதுவுமே போடும்போது நல்லா இருந்தது. கண்டிப்பா. ஆனா அதுக்கப்புறம் அது தேடின அது கிடைக்கவே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் நான் பார்த்தது வந்து இந்த கோயில தான் நான் பார்த்தேன். ஆமா சாமி, நாம எதுவுமே வந்து வேணும்னா நீங்க வந்து நோட் பண்ணுங்க, எல்லாம் வந்து இயற்கையாத ஒரு பொருள். அது பார்த்து அதனாலதான் உங்களை கேட்கிறேன், அந்த கேள்வி நான் கேட்கிறேன் சாமி. அது வந்து தூபம் போடும் போது இறைவனாக உடனடியாக அந்த நிற்பாங்க. அந்த இயற்கையோட அதுதான் இயற்கையில தான் அந்த இறைவனும் வந்து வாசல் செய்வாங்க. இல்ல அது சுவாசிக்கும் போது நம்மளுக்கு நல்லா இருக்கு. அந்த காட்டு அந்த இதெல்லாம் இல்ல. எப்படி நான் சொல்றதுன்னா, இப்ப நார்மலா இது பண்ணுவோம் ஒரு மாதிரி அப்படியே மூக்கு எரிச்சலா இருக்கும். இது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்ல. கண்டிப்பா நல்லா இருந்தது. அதான் சாமி, இப்ப நம்ம உணவே மருந்துன்ற மாதிரி இப்ப எல்லாம் ரசாயன பொருட்கள் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இதெல்லாம் ரசாயனம் இல்லாது இயற்கை இது. இப்ப நம்ம இதெல்லாம் வந்து இப்ப கடையில் இருக்க சாம்பிராணி, கம்ப்யூட்டர், அதெல்லாம் ரசாயன பொருள். அது நம்ம சுவாசம் பண்ணும்போது நம்ம தேவையில்லாத நோய்கள் நமக்குள்ள உடம்புல உறுப்பு, கேன்சர் நோய், தேவையில்ல டெஸ்ட் அலர்ஜி மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது வரும். ஏன்னா அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, பிசினஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் எல்லாரும் கிடைச்சிடாது இல்லையா. நம்ம மலை பகுதியில இருக்காங்க, சில ஓலைச்சி வீட்டுல சித்தர்கள் எழுதி வச்சிருக்கோம். சரி, அதை வச்சு நாங்க வந்து காட்டுகளில் போய் நாங்க வந்து பறிச்சிடுறோங்க. பறிச்சு வந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்யறோங்க. இதான் சாமி. இப்ப நம்ம சாமி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கோயிலை பத்தி கொஞ்சம் நிறைய கேட்டுட்டு இருக்கோம். இன்னும் போக போக இந்த கோயிலை பத்தி ஃபுல்லா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்ல போறாரு. அடுத்தடுத்த வர இதுல நம்ம வந்து பாத்துட்டே இருப்போம். இப்ப ரொம்ப நன்றி சாமி. சரி சாமி, ரொம்ப நன்றி.